Hello everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல நம்ம most repeated programming questions வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். Starting with the first question, நமக்கு ஒரு code block கொடுத்திருக்காங்க. இந்த கோடோட output என்னன்னு கேக்குறாங்க. So first நமக்கு இது வந்து ஒரு C code. Main function குள்ள ஒரு array declare பண்ணிருக்காங்க. 1 to 5 இருக்கு. Then we have a pointer that is equal to array. அப்படிங்கும்போது நமக்கு pointer வந்து first இந்த 1 வந்து point பண்ணும். எப்ப நம்ம arrayக்கு வந்து நம்ம set பண்ணாலும் it will point this first value. And option first print statement என்ன பார்த்திருக்குன்னா asterisk p plus plus. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நமக்கு dereferencing ஆப்ரேட்டர் asterisk இருக்கு. இன்னொன்று வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அந்த அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நமக்கு ரெண்டத்தோட ப்ரிசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி தேன் த dereferencing ஆப்ரேட்டர். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா asterisk p plus plus நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி எழுதும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு ரெஃபரன்சிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ போஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அப்போ போஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு அந்த பாயிண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் இல்லாம பாருங்க இட் இஸ் ஜஸ்ட் asterisk p. கரெக்டா? அப்போ asterisk p அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 வந்து பிரிண்ட் பண்ணிரும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா இந்த இன்க்ரிமெண்ட் வந்து நடக்கும். நமக்கு அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் 2. இப்ப நமக்கு பாயிண்டர் வந்து 2 பாயிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க asterisk p plus 1 அதாவது பாயிண்டர் plus 1 நான் பண்ணேன்னா இங்க பாயிண்டர் இருக்கு, இங்க இருந்து plus 1 போகும்போது it goes to 3. அதை டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது எனக்கு 3 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2 1,3 வந்து நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த நம்ம கம்பைலர் ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பண்ணும்போது நமக்கு 13 வரும். இப்போ இதுவே நான் ஆஸ்ட்ரிக்ஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக ப்ரீ இன்க்ரிமெண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுறது ஓகே பாயிண்டர் இங்கே இருக்கும், பட் இட் இஸ் அ ப்ரீ இன்க்ரிமெண்ட். அப்போனா ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ 1ல இருந்து 2க்கு ஜம்ப் ஆயிரும். 2க்கு ஜம்ப் ஆனதுக்கு அப்புறமேட்டு டீரெஃபரன்ஸ் ஆகும். ஸோ இதோட ப்ரெசிடென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறமேட்டு தான் டீரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்ட்னால நமக்கு அது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆயிடுது. ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது டீரெஃபரன்ஸ் ஆகி அவுட்புட் வந்து 2 கிடைக்குது. இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சேம் வே ப்ராக்கெட்ல இருக்கு, வேற எது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்ல இருந்தாலும் சேம் மீனிங் தான் நமக்கு. ஆமாம், ஸோ இதுதான் வந்து நமக்கு பாசிபிள் சினாரியோஸ். கிளியர்? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு hash include stdio.h include temporary variable equal to 0 ஒரு funன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, x, y parameters in z temporary plus plus increment பண்றாங்க, y equal to 3 return the value else திருப்பி ஃபங்க்ஷனே கால் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இது நம்மளோட பேஸ் கேஸ். பேஸ் கேஸ் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்னா y equal to 3 அப்படிங்கும் போது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன ஆகும்னா x, y x, y by 3 ஆகுது. ஸோ இனிஷியல் என்னோட x வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியல் x வேல்யூ இங்க ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்காங்க 4,81. ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, y வேல்யூ 81. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். டெம்பரவரி ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக 1 டைம் டெம்பரவரி இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 1, ஸோ 0ல இருக்கு, இப்போ டெம்பரவரி வேல்யூ 1 ஆயிடுது. நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது என்னோட 81 இருக்கிற y வேல்யூ பை 3 ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் 81 by 3, 2 3s are 7, 27 ஆயிரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒரு வாட்டி திருப்பி ஃபங்க்ஷனே கால் ஆகும். நமக்கு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தானே, ஸோ அப்போ திருப்பி ஃபங்க்ஷனே கால் ஆகும். அப்போ y வேல்யூ வந்து 27 by 3 பண்ணும்போது 27 by 3 9. அகைன் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் திருப்பி எனக்கு கால் ஆகும். அப்போ 9 by 3 3. ஓகே, ஃபைனலாக இந்த இடத்துல இஃப் y equal to 3 இருக்கு, அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த அபவ் கோடுன்னு கேட்குறாங்க. அவுட்புட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, இட் இஸ் த டெம்பரவரி வேரியபிள் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 81 இருக்கும்போது என்னோட டெம்பரவரி வேல்யூ 1 ஆகும்.
81 to 27 பிரிண்ட் ஆகும்போது 1 ஆகும். 27 to 9 பண்ணும்போது 2 ஆகும். 9 to 3 பண்ணும்போது 3 ஆகும். அகெயின் நமக்கு வந்து 3லே ஒரு வாட்டி செக் பண்ணும். தட் இஸ் நான் கன்ஃபியூஸ் பண்ணல, நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 81 இருக்குமா, 81 இருக்கும்போது டெம்பரவரி வேரியபிள் ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். 27 கண்டிஷன் செக் ஆகும்போது ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். 9 வரும்போது ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 வரும்போது ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ டோட்டலி 4 டைம்ஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ டெம்பரவரி வேரியபிள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 4. கிளியரா? ஸோ இதை நம்ம வந்து கம்பைலரில் ரன் பண்ணி பார்ப்போம். இதுவும் நமக்கு சி கோட் தான். போடும்போது டெம்பரவரி வேரியபிள் வேல்யூ வில் பி 4. எத்தனை வாட்டி டெம்பரவரி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 4th டைம் நெக்ஸ்ட் டைம் 3 இருக்கும்போது நமக்கு வேல்யூ செக் பண்ணி ஃபங்க்ஷன் போகாது. ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு மேல ரெகர்ஷன், இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகாது. ரெகர்ஷன் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடும். எக்ஸ் கியூப் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு the function will stop. கிளியரா? நமக்கு இந்த இடத்துல ஏன் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் கியூப் வேல்யூ வரலன்னா நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 4,81 தான் கொடுத்துருக்கோம். கிளியரா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ தட் ரிட்டர்ன் தானே, ரிட்டர்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ரிட்டர்னா வேல்யூ வில் பி ரிட்டர்ன் டு த மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனை நீங்க பிரிண்ட் போட்டால் ரிட்டர்ன் ஆகும். கிளியரா? அதனால தான் நமக்கு எக்ஸ் கியூப் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகல. இப்போ என்ன பிரிண்ட்எஃப்ல இருக்குன்னா ஒன்லி %d டெம்பரவரி வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ அவுட்புட் இஸ் 4. ஓகேவா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம் using namespace std void swap சொல்றாங்க. swap the integers ampersand x ampersand y temporary variable கொடுக்குறாங்க. temporary variableல ஸோ இது வந்து நமக்கு typical swapping problem. swapping problem temporary variable வச்சு swap பண்றோம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து திங்க் ஒரு 3 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல வந்து எனக்கு வாட்டர் இருக்கு. ஓகே, இன்னொரு கிளாஸ்ல வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மை ஏ, திஸ் இஸ் மை பி. ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு த அதர் வே. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு டெம்பரவரி வேரியபிள் எடுத்துக்கும். டெம்பரவரி வேரியபிள் எடுத்துட்டு ஏல இருக்கிற லிக்விடை டெம்பரவரி வேரியபிளில் கொட்டிடும். இன்னொரு கிளாஸ்ல கொட்டிட்டோம்னா அப்போ என்னோட டெம்பரவரி வேரியபிள் வாட்டர் ஆயிரும். என்னோட ஏ வந்து இப்போ எம்டி ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இப்போ ஏ எம்டியா தானே இருக்கு. ஸோ அதில் இந்த ஆரஞ்சு ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அப்போ ஏ ஆரஞ்சு ஜூஸ் ஆயிரும். பிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்ல, அப்போ பி எம்டி ஆயிரும். நான் பி இஸ் எம்டி. இப்போ இதுக்குள்ள நம்மளோட வாட்டரை டெம்பரவரி வேரியபிள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா இது வாட்டர் ஆயிரும். டெம்பரவரி வேரியபிள் எம்டி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வாட்டர் ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சு, இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வாட்டர் ஆயிடுச்சு. இதே தான் நமக்கு ஸ்வாப்பிங் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டெம்பரவரி வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஓகே, டெம்பரவரி வேரியபிள்ல எக்ஸோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒய்யோட வேல்யூவை எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். நம்ம ஜூஸ் கேஸ்ல எக்ஸ் வேல்யூ எம்டி ஆயிரும். இந்த இடத்துல எம்டி ஆகாது, எக்ஸ்ல வேல்யூ அப்படியே இருக்கும். we will replace it with y value. Then finally y will be replaced by the temporary. Clear? So y value இப்போ xக்கு போயிடும். x டெம்பரவரியில் x வேல்யூ இருக்குல்ல, அது வந்து yக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் த ஸ்வாப்பிங் ப்ராப்ளம். எனக்கு இப்போ ஸ்வாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ஸ்வாப் ஆகுதுன்னா 5,10. எனக்கு 2 பாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஸ்வாப் பண்ணிடுறேன், ஸ்வாப் ஆயிரும். திருப்பி அகைன் ஸ்வாப் பண்றேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு டிஃபால்ட்டா ஸ்வாப் ஆகும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ 5,10 இருக்குது 10,5 ஆயிரும். திருப்பி அகைன் ஸ்வாப் பண்ணா திருப்பி 5,10 ஆயிரும். ஓல்டு ஸ்டேட்டுக்கே வந்துடும் நமக்கு. கிளியரா? ஸோ இதான் வந்து ஸ்வாப்பிங் கான்செப்ட். பட் இதுல வந்து ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு. நமக்கு இந்த கொஸ்டின்ல மேல பாருங்க, void swap function declaration பாருங்க, void swap x, y இல்ல, int ampersand x int ampersand y இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ட்ரிக்கே. இது வந்து நமக்கு C++ கொஸ்டின். void swap ஓகே, void swap. ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் வந்து ஒரு வாட்டி ஸ்வாப் பண்றேன், நெக்ஸ்ட் வாட்டி ஸ்வாப் ஆகும்போது
ஓகே. யூசிங் நேம் ஸ்பேஸ் குடுக்கல. நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. அதனால சி அவுட் வேல்யூ வரல. யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி போட்டுக்குவோம். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஸ்வாப் பண்ணிட்டேன். 10,5 ஆயிரும். இப்போ நான் ஒரு ஸ்வாப் எடுத்துடுறேனே. ஒரு ஸ்வாப் எடுத்துடுறேன். 10,5 வரும். ஸ்வாப் ஆயிடுச்சு. திருப்பி நான் அகைன் அதை ஸ்வாப் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு டிஃபால்ட்டா திருப்பி பழைய வேல்யூ 5,10 ஸ்வாப் ஆயிடும். இப்போ இந்த கான்செப்ட் கிளியர். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது ஆம்பர்சண்ட் போடுறேன். திஸ் இஸ் ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் கால் பை ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரெண்டு டைப்பா கால் பண்ணலாம். பாராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஒன்னு கால் பை ரெஃபரன்ஸ், இன்னொன்னு கால் பை வேல்யூ. கால் பை ரெஃபரன்ஸ்க்கு வச்சு கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் இந்த வேரியபிள்ல எக்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட மெயின் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கால் பை ரெஃபரன்ஸ் இல்லாம கால் பை வேல்யூ கொடுக்குறேன். கால் பை வேல்யூனா உங்களுக்கு லோக்கல்ல ஒரு காப்பி வந்து கிரியேட் ஆயிரும். வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து a வேல்யூ 5, b வேல்யூ 10 கொடுத்து ஸ்வாப் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வரணும்? ஸ்வாப் ஆகி ஒரு வாட்டி தான் ஸ்வாப் பண்றேன். ஸ்வாப் ஆகி a10 b5 வரும். பட் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு a5 b10 தான் இருக்கும். ஸ்வாப் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நான் வேல்யூவை மட்டும்தான் கால் பண்றேன். ஓகே, ஐ எம் நாட் ரெஃபரன்சிங் த லொகேஷன். அதனால எனக்கு மெயின் வேரியபிள்ல வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நான் அட்ரஸ் வச்சு கால் பண்ணல. ஐம் ஜஸ்ட் காலிங் த வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ எடுத்துக்கும், பியோட வேல்யூ எடுத்துட்டு உள்ள ஸ்வாப் பண்ணிட்டு உள்ள நீங்க செக் பண்ணீங்கன்னா XY பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஸ்வாப் ஆயிருக்கும். ஆனா ஏபி வந்து எனக்கு ஸ்வாப் ஆகாது. இதுவே நான் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணேன்னா, தட் இஸ் முன்னாடி ஆம்பர்சண்ட் போட்டு கால் பண்ணேன்னா எனக்கு இதோட மெமரி லொகேஷனோட சேர்த்து எடுத்துக்கும். அப்போ நான் உள்ள ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ல சேஞ்சஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது தட் வில் அஃபெக்ட் த வேரியபிள் ஆர் த வேல்யூ இன் திஸ் பர்டிகுலர் வேரியபிள். இப்போ நான் ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு 5,10 வராது, 10,5 வரும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கால் பை ரெஃபரன்ஸ் அண்ட் த கால் பை வேல்யூ. இது நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கான்செப்ட் தட் இஸ் கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூல வந்து கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. கிளியரா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஸ்வாப் ஆயிரும். திருப்பி அகைன் ஸ்வாப் ஆகும்போது அகைன் பழைய வேல்யூஸே வந்துடும். 5,10. கேல் a, bன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கேல் a, bன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இஃப் b நாட் ஈக்குவல் டு 1, இஃப் a நாட் ஈக்குவல் டு 1, printf asterisk பிரிண்ட் பண்றாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, how many times is the asterisk printed if the function called is 10,10? அப்போ எனக்கு a வேல்யூ 10 கொடுக்குறாங்க, b வேல்யூ 10 கொடுக்குறாங்க. எத்தனை வாட்டி எனக்கு asterisk print ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பெல்லாம் asterisk print ஆகுதுன்னு பாருங்க. a வேல்யூ should not be equal to 1. a வந்து நான் 2 ஆல டிவைட் பண்ணிட்டேன் வந்துட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஸ்டாப் ஆயிரும். a வேல்யூ 1 ஆயிரும். அப்போ ஸ்டாப் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் a வேல்யூ என்னன்னு பாருங்க. a வேல்யூ 10 இருக்கும். 10 இருக்கும்போது ஒரு asterisk print ஆகும். நெக்ஸ்ட் 10/2 என்ன ஆகும்? it will become 5. அப்போ ஒரு asterisk print ஆகும். நெக்ஸ்ட் 5/2 2.5 நமக்கு. பட் இது வந்து இன்டீஜர் டிவிஷன். அதனால 5/2 பண்ணும்போது 2.5, 0.5 வந்து ட்ரங்கேட் ஆயிட்டு 2 மட்டும் இருக்கும். அப்போ ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 2/2 1. அந்த 1ன்ற கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரிண்ட்எஃப் இருக்கு. தட் இஸ் அப்பதான் எனக்கு டிவைட் ஆகுது. புரியுதா? ஸோ அப்போ எனக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ஆஸ்ட்ரிக்ஸ் செக் ஆகாது. ஏன்னா 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ எனக்கு 1 ட்ரூவா இருந்தால் தான் ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 1க்கு எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ ஒன்லி 5, 10, 5, 2. ஸோ ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கு எனக்கு வந்து 3 டைம்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 10 பி வேல்யூ பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 10 இருக்கு. ஓகே, இந்த கேஸ்ல எனக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. ஏ வந்து 10 ஆயிடுது. திருப்பி பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. திருப்பி -1 ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் இட் வில் பிகம் 9. ஸோ அப்போ பிக்கு எத்தனை வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10, then 9, 8, 7, so on up to 2 வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஏன்னா 2க்கு மேலே போயிட்டோம்னா இட் வில் பிகம் 1 செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் கால் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ 2 வரைக்கும் எனக்கு கண்டிஷன் ரன் ஆகும். அப்போ 10 to 2 பார்த்தீங்கன்னா டோட்டலி தெர் ஆர் 9 வேல்யூஸ். அப்போ 9 டைம் எனக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்.
திருப்பி ரன் ஆகும், திருப்பி கால் ஆகும், ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெக்கர்ஷன் வந்து எனக்கு 9 டைம்ஸ் நடக்கும். 9 டைம்ஸ் அண்ட் ஒவ்வொரு டைமே எனக்கு 3 டைம்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டலி ஐ ஹாவ் 9 இன்ட்டு ஒவ்வொரு டைமும் 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டலி 27 டைம்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். கிளியரா? ஸோ எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும், எத்தனை சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகும், ஒரு சைக்கிளுக்கு எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும், இதை கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்க்ளூட் stdio.h void f1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன்று ஆஸ்ட்ரிக்ஸ் எக்ஸ் இருக்கு, இன்னொரு இதுல F2ல பாருங்க ஆஸ்ட்ரிக்ஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் வில் கால் த லோக்கல் காப்பி. திஸ் இஸ் சேம் அஸ் த பாயிண்டர் டேர்ம்ஸ்ல இது வந்து கால் பை வேல்யூ. ஆஸ்ட்ரிக்ஸ் வச்சு கால் பண்ணும்போது திஸ் இஸ் கால் பை that is call by address, call by reference. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல எனக்கு இந்த இடத்துலையுமே ஸ்வாப்பிங் தான் நடக்குது. கரெக்டா? இங்க என்ன பண்ணுது, ஒரு டெம்பரவரி வேரியபிள் டீன்னு எடுத்துக்கிறேன். முன்னாடி டெம்ப்னு எடுத்தோம், இப்போ டீன்னு எடுக்கிறோம். டீன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸோட வேல்யூ போடுறேன், தென் எக்ஸ்ல வந்து ஒய் வேல்யூ போடுறேன், ஒய்ல டெம்பரவரி. ஸோ திஸ் இஸ் அ ஸ்வாப்பிங். ரெண்டுமே ஸ்வாப் தான், இதுவும் ஸ்வாப் தான், இதுவும் ஸ்வாப் தான். திஸ் இஸ் சேம் லைக் லாஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? நமக்கு ரெண்டுத்தையுமே ஒரே இதுல இது வந்து நமக்கு கால் பை வேல்யூ. சரிங்களா? இது வந்து கால் பை ரெஃபரன்ஸ். பாயிண்டர் வச்சு கூப்பிடும்போது கால் பை வேல்யூனா ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ், கால் பை ரெஃபரன்ஸ்னா ரெண்டு ஆஸ்ட்ரிக்ஸ். கிளியர்? அப்போ நமக்கு இந்த இடத்துல எப்போ ஸ்வாப் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா F12 கால் ஆகும்போது வேல்யூ மட்டும்தான் கால் ஆகுது. அப்போ ஆக்சுவல் வேரியபிள்ல சேஞ்சஸ் நடக்காது, இட் வில் ஸ்டே த சேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 1 2 அப்படியே பிரிண்ட் ஆயிரும், 1 2ன்றது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் கால் ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சு கால் ஆகுது. அப்போ எனக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், ஆக்சுவல் வேரியபிள் வேல்யூவே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் பண்றதுனால இந்த லொகேஷன்ல இருக்க வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ ஸ்வாப் ஆயிரும், ஸ்வாப் ஆகி 2 1 ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கும், நெக்ஸ்ட் ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா 2 1 இருக்கும். இதுதான் நமக்கு இந்த கோட். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் கம்பைலர்ல. நமக்கு சி கோட், சி கம்பைலரை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணேன்னா 1 2 ஃபர்ஸ்ட் வாட்டி ரெண்டு வாட்டி ஆக்சுவல் வேல்யூஸே பிரிண்ட் ஆயிடும், ஸ்வாப் ஆகாது. பிகாஸ் தட் இஸ் கால் பை வேல்யூ. ரெண்டு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டோம்னா கால் பை ரெஃபரன்ஸ். அப்போ எனக்கு ஆக்சுவல் வேரியபிளில் சேஞ்சஸ் நடக்கும், 2 1ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரு சிங்கிள் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டிங்கன்னா பாயிண்டர் டேர்ம்ஸில் தட் இஸ் கால் பை வேல்யூ. ஓகே? ஸோ பாயிண்டர் தான் நமக்கு பாஸ் ஆகும், பாயிண்டரோட காப்பி தான் பாஸ் ஆகுமே தவிர ஒரிஜினல் பாயிண்டர்ல அஃபெக்ட் எதுவுமே ஆகாது. இதே டபுள் பாயிண்டர் ஆஸ்ட்ரிக் போட்டோம்னா இட் வில் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த அதர் பாயிண்டர். நமக்கு அட்ரஸ் ஸ்டோர் ஆகிறதுனால நமக்கு ஆக்சுவல் பாயிண்டர்ஸ்லயுமே சேஞ்சஸ் வந்து நடக்கும். ரிமெம்பர் திஸ் ஒன். கிளியரா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, இன்ட் மெயின் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு அரே இருக்கு, இன்ட் ஏ பி 0 ஆஸ்ட்ரிக்ஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 ஃபார் a equal to 0 ஒரு லூப் நடக்குது. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா print the b வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போகலாம். இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்று இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கு. இதில் ஆஸ்ட்ரிக்ஸ் ஒய்க்கும் ஆஸ்ட்ரிக்ஸ் ஒய் மைனஸ் ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு டீரெஃபரன்ஸ் ஆன வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகும். இந்த இடத்துல டீரெஃபரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு பாயிண்டர் ஷிஃப்ட் ஆயிட்டு தான் டீரெஃபரன்ஸ் ஆகும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஏக்கு என்னென்ன வேல்யூ எடுக்கலாம்? ஏ வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும், 1ஆ இருக்கும், 2ஆ இருக்கும், 3ஆ இருக்கும், 4ஆ இருக்கும், 5ஆ இருக்காது. 5 ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆயிடும். ஸோ இட் கேனாட் பி 5. 4 வரைக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். ஏ வந்து 0வா இருக்கும்போது ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவோட வேல்யூ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 0. ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா பி வேல்யூ என்ன, இனிஷியலா பி வேல்யூ 0 பிளஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் ஒய்.
ஆஸ்ட்ரிக்ஸ் ஒய்னா என்னது? என்னோட ஒய் வேல்யூ ஆஸ்ட்ரிக்ஸ் ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர். எக்ஸ்ன்றது என்னோட அரே. இனிஷியல் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும். பிளஸ் ஃபோர்னா ஃபோர் ஜம்ப்ஸ். 1 2 3 4. ஃபோர்த் ஜம்ப் 10 பாயிண்ட் பண்ணுது. அப்ப என்னோட ஒய் வேல்யூ ஆஸ்ட்ரிக்ஸ் ஒய் வேல்யூ 10. 10 10 minus 0 a value minus y minus a. y minus a னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 10th பிளேஸ்ல இங்க இருக்கு y பாயிண்டர் இருக்கு. மைனஸ் a அப்படின்னா 0. இப்போ எனக்கு ஷிஃப்ட் எதுவுமே நடக்காது, 10லே தான் இருக்கும். அப்ப 10 அந்த பொசிஷன், இந்த பொசிஷனோட பாயிண்டர் பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 10. ஸோ எனக்கு b வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0 plus 10 minus 10 0. இப்போ கரண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல b வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. கிளியரா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா நம்ம வந்து எடுத்துட்டே போகணும். பாயிண்டர் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு a வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும்போது 0 a வேல்யூ 0ன்னு இருக்கும்போது நமக்கு வந்து 0 பிளஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் 10 வந்து y வந்து நமக்கு எப்பவுமே 10 தான். 10 மைனஸ் 0 என்னது? 10 மைனஸ் இது பொசிஷனை டினோட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டர் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. பொசிஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க வந்து அதோட வேல்யூ டீரெஃபரன்ஸ் பண்ணும். அப்ப பார்க்கும்போது y மைனஸ் 0னா எங்கேயுமே ஷிஃப்ட் ஆகாது, பாயிண்டர் அதே இடத்துல தான் இருக்கும். அப்ப 10 10 மைனஸ் 10 0. ஸோ அப்ப b ஓட வேல்யூ 0. ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன்ல. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு 0. a ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் a ஈக்குவல் டு 1. 1 வாங்க. b ஓட வேல்யூ என்ன? ப்ரீவியஸ் வேல்யூ பாருங்க 0. b ஓட வேல்யூ 0 பிளஸ் asterisk of y value 10. 10 minus 1 9 minus இந்த பொசிஷனுக்கு போங்க. இது வந்து y பொசிஷன் மைனஸ் 1 இங்க இருக்கு, மைனஸ் 1னா இங்க போகும். அதை டீரெஃபரன்ஸ் பண்ணனா 8. 9 minus 1 9 minus 8 1. b வேல்யூ 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் a வேல்யூ பாத்தீங்கன்னா a வேல்யூ will become 2. a equals 0. ஓகே, அப்ப எனக்கு வந்து b வேல்யூ 0 plus 10 minus 10. b வேல்யூ பாத்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் a equal to 1. இப்போ அந்த கண்டிஷன்ல b வேல்யூ 0 plus 10 minus 1 9 minus பாயிண்டர் ஒரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணும். மைனஸ் 1 ஒரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணும்போது 8. ஸோ b வேல்யூ 1. a equal to 2. அப்ப b வேல்யூ 1 plus 10 minus 2 8 minus y minus 2. கரெக்டா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு y minus 2 இருக்கு. y ஓட வேல்யூ என்னன்னா y வந்து y பாயிண்டர் வந்து இதை தான் பாயிண்ட் பண்ணுது, 10 தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ கரண்ட் பாயிண்டர் வேல்யூ பார்க்காதீங்க. y-ன்றது நமக்கு எதை பாயிண்ட் பண்ணுது? y-ன்றது இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுது. இங்க இருந்து மைனஸ் 2னா 1 2 2 ஜம்ப்ஸ் minus 6. So that is equal to 8 minus 6 2 2 plus 1 3. next a value வந்து 3 ஆகும். 3 ஆகும்போது நமக்கு b value வந்து 3 plus 10 minus 3 7 minus y ல இருந்து பின்னாடி 3 jump 1 2 3, that is 4. 7 minus 4 3, 3 plus 3 6. last iteration a equal to 4. 4 பண்ணும்போது b value 6 plus 10 minus 4. கரெக்டா? 10 minus 4 6 minus y minus y positionல இருந்து 4 steps போணும். 1 2 3 4, there is nothing but 2. 6 minus 2 4, 4 plus 6 10. இப்போ final b value பாத்தீங்கன்னா 10. option D.
Moving on to the next question, which of the following is the correct way to declare a function pointer? Function pointer பொறுத்த வரைக்கும் syntax பாத்தீங்கன்னா எப்பவுமே brackets குள்ள கொடுக்கணும், bracket இல்லாம கொடுக்க கூடாது. First இது type கொடுக்கணும், then name of the function within the brackets with asterisk sign, then parameter ஓட list, எத்தனை parameters இருக்கோ அத்தனை parameters. So option 2. Next question, int array of 5 4 values இருக்கு, int pointer, int asterisk, ampersand array plus 1. percentage d நமக்கு ரெண்டு values print ஆகாது, array plus 1 then asterisk of p minus 1. இப்போ இந்த questionல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ரெண்டு வேல்யூ print பண்ண போறோம், ஒன்னு array plus 1, இன்னொன்னு asterisk of p minus 1. let's take இதை வந்து நம்ம கோட்ல ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த கோட்ல ஒரு சேஞ்ச் பண்றேன், ஆம்பர்சன்ட்க்கு பதிலா ஆம்பர்சன்ட் ரிமூவ் பண்ணிடுறேன், ஜஸ்ட் அரே பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன வரும்னு பாருங்க. பாயிண்டர்ல அரே பிளஸ் 1 ஸ்டோர் பண்றேன், என்னோட அரே வந்து இங்க பாயிண்ட் பண்ணும், பிளஸ் 1 பண்ணும்போது 20க்கு போயிடும், கரெக்டா 20. ஸோ நவ் கரண்ட் பாயிண்டர் வேல்யூ வில் பி 20. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா பாயிண்டர் வேல்யூ வந்து 20 பாயிண்ட் பண்ணும், நான் -1 பண்றேன், ஸோ இங்க போயிட்டு எனக்கு 10 பிரிண்ட் பண்ணும். அதனால நமக்கு லாஜிக். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா அரே பிளஸ் 1 இப்போதைக்கு எடுத்துடலாம், பாயிண்டர் வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகும். தட் இஸ் அ லாஜிக். இது புரியுதா நமக்கு? பட் இதுவே நான் முன்னாடி வந்து ஆம்பர்சன்ட் போட்டேன்னா என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டா நமக்கு எப்பவுமே அரே வந்து ஃபர்ஸ்ட்ல தானே பாயிண்ட் பண்ணும், பட் நான் ஆம்பர்சன்ட் போட்டேன்னா எனக்கு இது வந்து ஹோல் அரேவை எனக்கு காட்டும். ஹோல் அரே பிளஸ் 1 பண்ணும்போது எனக்கு பாயிண்டர் 50யும் தாண்டி வெளியே இங்க போயிடும். கிளியரா? அப்ப எனக்கு 50 பிரிண்ட் ஆகும்னா என்ன பண்ணும், பாயிண்டர் -1. ஸோ அப்போ பாயிண்டர் -1 பண்ணுனா எனக்கு 50 பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் +1 அப்படிங்கும் போது எனக்கு எண்ட் ஆஃப் த அரேக்கு போயிடும், எண்ட் ஆஃப் த அரே இந்த இடத்துக்கு போயிடும். அப்ப நான் இங்க திருப்பி இங்க உள்ள கொண்டு வரணும்னா -1 பண்ணணும், -1 பண்ணாதான் எனக்கு வந்து 50ன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்போ கொஸ்டின் படி கேட்கும் போது ஆம்பர்சன்ட் போட்டிருக்காங்க, அப்போ இது பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகுது, இட் இஸ் ஜஸ்ட் பாயிண்டர் ரிலேட்டடா இல்ல, அரே +1 அதோட ரெஃபரன்சிங். அரேனா இங்க ஸ்டார்ட் ஆகும், +1 பண்ணனா பாயிண்டர் இங்க ஜம்ப் ஆகும், 20 ஜம்ப் ஆயிட்டு 20 டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 20 பிரிண்ட் ஆகும், அப்புறமேட்டு 50 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பர்சன்ட் போட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் அரே, தட் இஸ் இட் கோ டு த லாஸ்ட் எலமெண்ட். +1 பண்ணும்போது லாஸ்ட் எலமெண்ட்டையும் தாண்டி இங்க போயிடும். திருப்பி நான் -1 போட்டேன்னா தான் இங்க இருக்க பாயிண்டர் ஜம்ப் ஆகி 50 காட்டும். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹேஷ் இன்க்ளூட் ஒரு பேஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டிரைவ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்கு, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணும்போது எப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா, டிரைவ்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பண்றேன். டிரைவ்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா எப்போ பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் பேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் டிரைவ்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். கிளியரா? நான் வந்து டெலீட் எடுத்துறேன், ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேஸ் கிளாஸ் கிரியேட் ஆகும், பேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் டிரைவ்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இதுவே நான் டெலீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டெலீட் பண்ணேன்னா எனக்கு ரிவர்ஸ்ல நடக்கும், ஃபர்ஸ்ட் டிரைவ்டு டெலீட் ஆகும், அப்புறம் தான் பேஸ் டெலீட் ஆகும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், எனக்கு பேஸ் வந்து வர்ச்சுவலா இருந்தா மட்டும்தான் இந்த ஆர்டர்ல நடக்கும். ஒருவேளை எனக்கு வர்ச்சுவல் பேஸா இல்லாம வெறும் பேஸா இருக்கு, டிஸ்ட்ரக்டர் வந்து ஜஸ்ட் நார்மல் டிஸ்ட்ரக்டர், வர்ச்சுவல் டிஸ்ட்ரக்டர் இல்லைன்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து டிரைவ்டு ஆப்ஜெக்ட் வந்து டெலீட்டே ஆகாது, பேஸ் மட்டும் டெலீட் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், எனக்கு பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், டிரைவ்டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், டெலீட் ஆகும்போது பேஸ் மட்டும் டெலீட் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடும். ஸோ ரிமெம்பர், ஒன்லி வென் இட் இஸ் அ வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், நமக்கு ரன் டைம்ல டெலீட் ஆகும்போது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரக்டர் கால் ஆயிட்டு டெலீட் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு பேஸ் டெலீட் ஆகும். ஸோ கொஸ்டின்ல வர்ச்சுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர், கிரியேட் ஆகும்போது பேஸ்
derived. delete ஆகும்போது derived base அப்படியே உங்களுக்கு அது shift ஆகும். இப்போ நமக்கு ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஆப்ஷன் ஒன். ஃபர்ஸ்ட் பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், derived கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். delete ஆகும்போது derived delete ஆகும், அப்புறமேட்டு பேஸ் delete ஆகும்.